கன்னி ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய் எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ யாரோட சேர்ந்திருக்காருன்னா விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் அதிபதியோடமும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்போது 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, பகை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும். ஆனாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. வேலை இல்லாத கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலை. ஸோ வேலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வேலை இல்லாத கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், மார்ச் மாதம், உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. லக்னாதிபதி போய் 6ல் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அப்போது உங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே லக்னாதிபதி 6லேயோ 8லேயோ 12லேயோ மறைஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதன் மூலமாக வேறு இடத்துல போய் உங்களுக்கு வளர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த காலகட்டம், இந்த மார்ச் மாதம் டிராவலுங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதாவது ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்பு, பகை, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுது. பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களை பார்க்குது. பணம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போ? மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறுகிறது கன்னிராசி என்பவர்களுக்கு. ஏதாவது சின்ன சின்ன சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டை ஆயிடுச்சு, அல்லது கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு, கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருக்கு, சேர்ந்துக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டம் உறுதியாக உங்கள் ஆழ் மனதில் விதைக்கும். அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லுணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார விஷயத்தில் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு, பேச்சு நன்றாக இருக்க போகிறது. பேச்சினால் பிழைக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது ஒரு தரகு, ஒரு கமிஷன், ஒரு மார்க்கெட்டிங், இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய பேச்சு வல்லமை அற்புதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கு. அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. உங்க டார்கெட்டை ரீச் பண்ண போறீங்க. கட்டிடம் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறது. ஒரு மாதம் 2 மாதங்களாக ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு, மன வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது, தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரண ஸ்தானமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து கொண்டு 4ஆம் இடத்தையே பார்க்குறார்.
தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்படின்னா 4ஆம் இடம் வலுப்பெறப் போகிறதுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது? தாய் இருக்குது. தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கலாம், தாய் சொத்துக்கள் கிடைக்கலாம், தாய் வர்க்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கொடுக்கலாம். இடம் அந்த இடத்துல தான் இருக்குது, நிலம் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இடம் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தொல்லைகள் விலகலாம், அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கலாம், விற்காத நிலங்கள் விற்பனையாகலாம், இடம் வாங்கலாம், சொந்த இடம் வாங்கலாம். சொந்த இடம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு மாதம். அப்போ வீடு வாங்குவதற்கு தடை இல்லை. வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. அப்போ வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வு, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு கனவு உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அப்போ சுகஸ்தானங்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். வாகனம் நிறைய பேர் பாருங்க, 2 வீலர் இல்லாதவர்கள் கூட ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் வாங்கலாம். அந்த 4 வீலர் ஏற்கனவே ஒரு பழைய வாகனத்தை வச்சுருக்கவங்க அடுத்த அப்கிரேடுக்கு போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா வாகன காரக கிரகம் உச்ச பலம் உங்களை பார்த்துட்டே இருக்கார். வாகன ஸ்தானம் இடமான குரு பகவான் அங்கே பார்த்துட்டே இருக்கார். அப்போ இது 2 நல்லா இருக்கிறதுனால ஆசைப்பட்ட வாகனம், நெடு நாட்களாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த வாகனம், இது வாங்கணும் அப்படிங்கிற தன்மை, செயல்படுத்தக்கூடிய தன்மையும், அல்லது அதை பற்றிய சிந்தனை செய்யாமல் இந்த மாதம் இருக்காது. முடிவு எடுக்கக்கூடிய தன்மையில் இந்த மாதம் இருக்கிறது. மார்ச் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். 5க்குரியவன் 7ல் இருக்கார். காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணங்கள், அல்லது அங்கேயே 5ஆம் அதிபதியுடன் சுக்கிரன் சேர்ந்திருக்கார். 5 என்பது காதல் ஸ்தான அதிபதியான சனி பகவானுடன் காதல் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சேர்ந்து லக்னத்தை பார்க்குது. அப்போ காதல் மலரும் கூடிய அன்பு. காதல் என்ன? எல்லாரோட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, உறவுகளோட ஒரு அன்பு, பாசம், அண்ணன் தங்கச்சியோட ஒரு உறவு, ஒரு பேணி காக்கக்கூடிய, ஒரு காதல் கொடுக்கக்கூடிய, ஒரு காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. அன்பு கலர்ந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். அற்புதமான பேசக்கூடிய தன்மை, அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மார்ச் மாதம். கணவனால மனைவிக்கு அனுகூலம் ஆதாயம், மனைவினால கணவனுக்கு அனுகூலம் ஆதாயம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள வேலை செட்டில் ஆகலைன்னா வேலை செட்டில் ஆகக்கூடிய தன்மை, கணவன் சொத்துக்கள் மனைவி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு கூட்டு தொழிலை செய்யக்கூடிய எண்ணங்கள் ஓட்டங்கள், அல்லது கணவன் மனைவி 2 பேர் செய்யக்கூடிய தன்மை. இந்த மாதிரி தொழில் ரீதியில் சரி, உறவுகள் ரீதியில் சரி, சமூக ரீதியிலும் சரி, சமுதாய பணிகள் ஆற்றுவதிலும் சரி, பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி. அந்த சூரியன் பாருங்க சிம்ம வீட்டை பார்க்கிறார். அப்ப சூரியன் தன் வீட்டை பார்க்கிறார். அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசியலில் ஈடுபடக்கூடிய தன்மை, அரசு விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய, உங்கள் வீட்டை உங்களை தேடி வரக்கூடிய செய்திகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவிடலாம். ஒரு சிலருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 9க்குரியவன் உச்ச பலம், பாக்யாதிபதி உச்ச பலம். அப்போ ஒரு பாக்கியம் கிடைக்கணும்லவா? குழந்தை, அது குருவின் வீட்டில் இருக்கார். குழந்தை நாள் பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய தன்மை. இப்படி ஒருத்தருக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடனே எவ்வளவு ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் அடையுமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இந்த மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம் கன்னிராசி என்பவர்களுக்கு. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், மாற்றங்களை தரக்கூடிய, என குரு அங்கே இருக்கார். குரு நல்லபடியாக இருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். அப்போ வேலை மாற்றம்,
உத்தியோக மாற்றம், துறை ரீதியான மாற்றம், உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் தருவது, உங்களுக்கு ஒரு கௌரவம், புகழ் கிடைப்பது, இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும் இந்த மார்ச் மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் மார்ச் மாதம் எடுத்துட்டா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு ரொம்ப அவசியம். அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு தடவையாவது சென்று வழிபட்டீங்கன்னா உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள், உங்கள் நினைக்கின்ற செயல்கள் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும்.